வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இது வந்து நவதானிய கஞ்சி, இனிப்பு கஞ்சியாகவும் செஞ்சுக்கலாம். நம்ம வந்து உப்பு போட்டும் பண்ணிக்கலாங்க. அதுக்காக வந்து இப்போது முதல்ல பார்லி ஒரு கிளாஸ் 1/4 கிலோ அளவு தான். அதே பார்லி 1 கிளாஸ், அதே 1/4 கிலோ அளவு. அப்புறம் இது அவல் சிகப்பு அவலுங்க, அதுவும் வந்து 1/4 கிலோ. அதே மாதிரி இது வந்து கம்பும் அதே மாதிரி நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 1/4 கிலோ எடுத்து அதையும் வறுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து பாசிப்பருப்பு வந்து இதையும் அதே மாதிரி தான். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஜவ்வரிசியோடு நான் கொஞ்சம் வந்து ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இது வந்து நம்ம ஸ்வீட்டாக போட்டு செய்யணுன்னும் போது இந்த ஏலக்காயை சேர்த்து தனியாக அரைச்சி வச்சுக்கலாங்க. தேவையானப்போ இதை போட்டுக்கலாம். இல்லை வேண்டான்னா நம்ம வந்து ஏலக்காய் சேர்க்காம கூட நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ராகி இல்லை, இது வந்து கொள்ளையும் அதே மாதிரி தான். 1 கிளாஸ் மேலேயே நான் வந்து 1/4 கிலோ கொஞ்சம் மேலேயே எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ராகியும் அதே மாதிரி தான் 1 கிளாஸ் மேலேயே கொஞ்சம் எடுத்து வறுத்து வச்சுருக்குது. எல்லாத்தையுமே நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து பவுடராகவும் பண்ணிக்கலாம், நொய்யாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பால் போட்டு நம்ம எடுத்து குடித்தோன்னா செஞ்சு குடித்தோன்னா பிள்ளைங்களும் நல்லா குடிப்பாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் சிறிய குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது கூட நீங்கள் வந்து இது முந்திரி, பாதாம் இதெல்லாம் அதே மாதிரி வறுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்கங்க. ஓகே, தேங்க்யூ.